திடீர்னு பார்த்தா போன வாரம் பார்த்தா ராமர் கோயில் திறந்துட்டோம். இனி நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்காது, சுபிட்சமா எடுக்கிறான். எதுக்கு ராமர் கோயில் திறக்கணும்? மக்கள் வரிப்படத்தில் ராமர் கோயிலை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ராமருக்கு எதுக்கு கோயில்? என்ன சொல்ற? அயோத்திக்கு பாருங்க, அயோத்தி இங்கதாங்க ராமர் பிறந்தாங்க. ராமர் அயோத்தியில் இல்ல, அகில உலகத்துல எங்கேயுமே பிறக்க முடியாது. ஏன்னா ராமன் மனுஷனே இல்ல, இதிகாச பாத்திரம், கதாபாத்திரம்னா ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான், அவனை கட்டப்பா முதல கத்தி கொண்டுட்டான். அந்த பாகுபலி பரமக்குடியில பிறந்தான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பைத்திய கடத்தனமோ அது போல பைத்திய கடத்தனம் ராமன் ஒருத்தன் பிறந்தான், வளர்ந்தான், இறந்தான். அவன் அயோத்தியில பிறந்தாங்கிற. நாட்டு மக்களை மதத்தை வைத்து துண்டாடி வாக்கு வெட்டியாடுறாங்க. அது வடநாட்டுக்காரங்க இருக்காங்க பாருங்க, ஒரு இடம் தெரியாது. கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், உட்கட்டுமானம் எதை பத்தி யோசிக்க மாட்டான். ஜெயிச்சுடா, முடிஞ்சு. இப்ப ராமர் கோயிலை தந்துட்டான் 2024 ஓட்ட போட்டுருவோம் வடநாட்டுல. தமிழ்நாட்டு மக்கள் விடி போடி போயிருக்கோம். பாஜக தமிழ்நாட்டுல ஒரு காலத்தையும் வரக்கூடாது இல்லை, ஒரு காலத்தையும் வராது. 2014 சொன்னான் குஜராத் மாடல், மோடி சிறந்த ஒரு நிர்வாகி 2014. ஆனா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மண்ணை கவியது, ஒன்னும் சாதிக்க முடியல. 2019 மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது, தமிழ்நாட்டில் மறுபடியும் மண் தான் விழுந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக அங்க வைக்குது. பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் அவன் வாக்கெட்டு போறான். வாக்கெட்டு போறப்ப ஒரு இடத்துல கூட மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போடல. நாம போய் கேட்டா கூட ஓட்ட போட்டுவான். இந்த சனியை கொஞ்சம் பார்த்தான்னா போட மாட்டான்னு மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்தது இந்திய பெருநிலத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான். ஏன் எந்த காலத்தையும் பாஜக வராது, வாய்ப்பே இல்லை. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஒரு காலத்தையும் எடுப்படாது. அவன் அலைவரிசை நமக்கு எதானது. ஆனா இந்த யதார்த்தம் புரியாம பாரதிய ஜனதா வீழ்த்தணும்னா திமுகவுக்கு ஓட்ட போடுங்க. திமுக ஒண்ணுதான் பாஜக வீழ்த்தக்கூடிய ஒரே வாய்ப்புங்க. திமுக என்ன பண்ணுவா? இங்க வசனம் பேசுறது, நாங்கள் பாஜகவை சும்மா விட மாட்டோம், பாசிச பாஜக ஒழிக. இது தமிழ்நாட்டில் எப்படி பாசிச பாஜக ஒழிக. ஆனா டெல்லிக்கு போனா அதே பாஜகவை இந்த திமுக சொல்லுது, பாஜக எங்களுக்கு ஸ்வீட் எனிமீஸ், அதாவது இனிமையான எதிரிகள். இந்த கமலஹாசன் ஒரு படத்தை சொல்லுவாரு, அதாவது நீங்க ரொம்ப எனக்கு வேண்டப்பட்ட விரோதிங்கிறதுனால அதை சொல்றேன் பார், வேண்டப்பட்ட விரோதிம்பார். அந்த வாக்கியமே வினோதமா இருக்கும். அந்த மாதிரி ஸ்வீட் எனிமீஸ்ங்கிறேன். இங்க பேசுவாங்க மோடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, இங்க பேசுவேன். அது இந்த திருசால நந்தான்னு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் இருக்கும், நம்ம உதயநிதி ஸ்டாலின் மாதிரியே, செங்கல் சைக்கோன்னு பேரு, செங்கலோட சுத்துவாங்க. அந்த மாதிரி இவர் செங்கல்ல காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை வரல, இதான் எய்ம்ஸ் மருத்துவமனை ப்ராப்பர்ட்டி கம்பெனி பண்ணுவாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின். இது 2019 நடந்துச்சு நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையும் போது. 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது நடந்துச்சு. ஆனா தேர்தலில் வென்று திமுக ஆட்சி நாட்டில் அமர்ந்த பிறகு எந்த நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி குவாபாக் மோடி என்று முழக்கமிட்டார்களோ, குவாபாக் மோடி என்று வானத்தை பல்லுனை பறக்க விட்டார்களோ, அதே நரேந்திர மோடியை இருகரம் பிடித்து அழைத்தது இதே திமுக. ஏங்க மோடி அழைக்கிறீங்கன்னு கேட்டப்ப நீங்க தானே சொன்னீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னு, நீங்க தானே சொன்னீங்க. அந்த மோடி ஏன் கூப்பிடுறீங்க கேட்டா அதே திமுக சொல்லுது, வெள்ளித்தட்டுல வச்சு 11 மருத்துவக் கல்லூரிய தமிழ்நாட்டுக்கு மோடி கொடுத்திருக்காரு, அந்த மோடியை கூப்பிடாம யார கூப்பிடுறதுன்னு கேட்கிறேன். யாரு? திமுக. போன மாசம் மொத்தம் நிர்மலா சீதாராமனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சண்டை. உங்க அப்பா விட்டு சொத்தா அப்படி இவங்க கேட்க, அவங்க ஒண்ணு கேட்க, ஒரே கூத்து. தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது, ஒருபோதும் ஏற்க முடியாது. நிர்மலா சீதாராமனை கண்டிக்கிறோம். இது தமிழ்நாட்டில் திமுக. டெல்லிக்கு போறான் அதே திமுக, அமித்ஷா பாக்குறான், பார்த்துட்டு வெளில வர்றான். பார்த்துட்டு வெளில வந்தவனே பாஜக ஒன்னும் தமிழ்நாட்டில் வஞ்சிக்கலையே, தமிழ்நாட்டு மக்கள் மேல பெரிய கவலை கொண்டிருக்காங்க, அக்கறை கொண்டிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் ஒரு நிதியமைச்சர், அவங்க பேரிடர் காலத்துல மக்களை பார்க்கறதா பெரிய விஷயம். யார் சொல்றா? அதே திமுக. அப்ப தமிழ்நாட்டில் ஒண்ணு பேசுவான், வடநாட்டில் ஒண்ணு பேசுவான். திமுக பழக்கம் என்ன? லெப்ட்ல கையை காட்டுமா, ரைட்ல இண்டிகேட்டர் போடுவான், ஸ்ட்ரைட்டா போடுவான். உன்னால கணிக்கவே முடியாது. எமகாத திருடன்.